வெல்கம் டு சரண் ஸ்டைல்ஸ். நாம் இன்றைக்கி 18th டேயில் இருக்கோம். இன்றைக்கி மேட் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். நாம் 5 சென்டிமீட்டர் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் இன்றைக்கி எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக 3 சென்டிமீட்டர் அதில் 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த 1 சென்டிமீட்டர் லைன் போட்டுக்கோங்க. ஆப்போசிட்டில் அதே மாதிரி 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி மட்டும் வச்சு பாருங்கள் நான் எப்படி லைன் போடுறேன்னு. அதில் இன்பிட்வீன் நம்ம அந்த லைன்ஸ் போடணும். ஃபஸ்ட்டு இந்த லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு இன்பிட்வீனில் நம்ம இந்த லைன்ஸ் போடணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பிகினராக இருந்தால் இந்த லைன்ஸ் தேவை. நான் டபுள் ஸ்ட்ராண்ட் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இன்றைக்கி டபுள் கலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்து பேக் செயின் போட்டு தான் எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட் லைனில் இப்படி குத்தக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த லைனில் நீங்கள் நீடில் பியர்ஸ் பண்ணி செயின் எடுக்கணும். அதே மாதிரி அந்த லைனில் தான் நம்ம இந்த ஸ்டிச் ஃபுல்லாக போட போகிறோம். லைனுக்கு லைன் ஒரு செயின் போட போகிறோம். இது உங்களுக்கு ஸ்டார்டிங்குங்கிறனால அந்த லைன் நான் பெருசாக போட்டிருக்கேன். இது நம்ம நீட்டாக ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம ஒரு லாக் ஸ்டிச் போட்டு தான் அடுத்து அந்த லைனுக்கு போகிறோம். பாருங்கள், அடுத்த செயின், அடுத்து அந்த லைனில் செயின் போடுறேன். செயின் போட்டுட்டு பேக்கில் ஒரு லாக் செயின் போட்டுட்டு தான் அடுத்த லைனுக்கு வரணும். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த செயின் இந்த லைன்ஸ் போட்டு பண்ணுறது ஸ்மால் செயின் அளவுக்கு நம்ம லைன்ஸ் போட்டு இந்த ஸ்டிச் போட்டோம்னா அழகாக இருக்கும். அந்த ஃபில்லிங் ஒரு எம்போஸ்ட் எஃபெக்டில் தெரியும். ஃபஸ்ட்டு இப்போ நான் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைன் ஃபுல்லாக ரெட் கலரில் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஒவ்வொரு எண்டுலேயும் ஒரு லாக் ஸ்டிச் நீங்கள் போட்டுட்டு தான் அடுத்த லைனுக்கு செயின் கொண்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு அடுத்த லைனுக்கு கொண்டு வாங்க. நான் இன்றைக்கி 3 சென்டிமீட்டரில் போட்ட மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 5 சென்டிமீட்டரில் போட்டிங்கன்னா அந்த இன்னொரு கலர் நம்ம யூஸ் பண்ணுறது இன்னும் 2 லைன் 3 லைன் வரும். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது 2 ரெட் லைன், இன்னொரு கலர் ப்ளூ கலர் நான் யூஸ் பண்ண போகிறேன். அது சென்டரில் மட்டும் வரும். அதுவே இன்னொரு லைன் நம்ம யூஸ் பண்ணோம்னா இன்னொரு ப்ளூ கலரும் வரும். இப்போ நம்ம இந்த லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு ரெட் கலர், இந்த நெக்ஸ்ட் லைன் விட்டுட்டு அடுத்த லைனில் நம்ம ரெட் கலரே ஃபினிஷ் பண்ணலாம். அதே மாதிரி பேக் செயின் போட்டு ரெட் கலர்லேயே இந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நான் எங்கே லைன் போட்டிருக்கனோ அதில் தான் அந்த செயின் போட்டு நீங்கள் அடுத்த செயின் எடுக்கணும். அது இன்பிட்வீனில் வரனால அது எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இது ஸ்மால் செயின் நம்ம போடுற மாதிரி அந்த லைன்ஸ் போட்டோம்னா இன்னும் நீட் ஃபினிஷிங் வரும். பிகினர்ஸ் இந்த மாதிரி பெரிய செயின் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி நீட்டாக வந்துருச்சுன்னா அந்த பாக்ஸ் ஸ்மாலாக போட்டு நம்ம அடுத்தது ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதை முடிச்சுட்டு நம்ம சென்டரில் இருக்கிற ஸ்பேஸில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயும் ரெட் கலர் ஃபினிஷ் பண்ண போகிறோம். எல்லா ஸ்டிச்சுக்குமே ப்ராக்டிஸ் தான் கண்டிப்பாக தேவை. அப்போ தான் நீட் ஃபினிஷ் வரும். ப்ராக்டிஸ். இப்போது இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து நான் ப்ளூ கலர் யூஸ் பண்ண போகிறேன். சென்டரில் நான் டிஃப்ரென்சியேஷனுக்கு நீங்கள் என்ன கலர் வேணாலும் உங்களுக்கு என்ன கலர் கான்ட்ராஸ்ட் கலர் தேவைப்படுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி அந்த ப்ளூ கலரும் அந்த லைனில் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் லைன் எங்கே இருக்கோ அங்கே தான் அடுத்த செயின் போடணும். இங்கே எடுத்து இப்போ அடுத்த செயின் போடலாம். இதுவே பெருசாக இருந்தால் அந்த ஸ்மாலாக அந்த செயின் வராது. எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறனால அது ஸ்மாலாக போயிருக்கு. இதுவே 5 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் நான் எடுத்து காமிச்சிருந்தேன்னா உங்களுக்கு இந்த வித் இன்னும் அதிகமாக வரும்போது அந்த ஸ்மால் ஸ்பேஸ் தெரியாது. இப்போ இதையும் ஃபில் பண்ணிவிட்டு பாருங்கள், நீட்டாக இருக்கும். இதை நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்மால் செயினில் இந்த பிட்வீன் லைன்ஸ் எல்லாம் போடும்போது குட்டி எம்போஸ்ட் எஃபெக்ட் மாதிரி அழகாக இருக்கும். இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு ஜரி த்ரெட்டில் போடலாம், இல்லாட்டி பீட்ஸ் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்கலாம். உங்களுக்கு எதில் அவுட்லைன் கொடுக்கலான் இருக்கோ அதில் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.
அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட்லேயும் கொடுக்கலாம், பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பீட்ஸ் ஸ்டிச்சும் நான் சொல்கிறேன். அதுவும் இதே மாதிரி தான், ஆனால் இடையில பீட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். இதுலேயே ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவுட்லைன் கொடுத்திங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். தேங்க்யூ.